என்னமோ தெரியுதா சரவணா? டேய் மார்ட்டின் கவனிச்சேடாங்க. டேய் மார்ட்டின், டேய் ஆமாடா, யாரோ ஏதோ ஒரு இது மாதிரி வச்சு நிக்கிறாங்கடா. யாரோ நிக்கிறாங்கடா. டேய் என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மார்ட்டின் முகேஷ், என்னடா பதட்டமாவே இருக்க? இல்ல கூலா இருங்க. இந்த மாதிரிதான் வந்து நம்ம மதியானத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. எனக்கே வந்து ஒரு மாதிரியாவே தான் இருக்குது. இல்லடா கூலா இருடா, எனக்கு என்னாலே இல்ல அதாவது எப்படின்னா டிஸ்டர்ப்லாம் ஆகலடா, நார்மலா தான் இருந்தேன். ஆனா இருக்கு எல்லாம் இருக்கு, நடக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருந்த காலையில இருந்தேன். காலையில ஃபுல்லா சாங் எல்லாம் கேட்டு ஜாலியா தானே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு திரும்பி வந்து வேற பக்கம் வெளியே வந்து எனக்கே ஒண்ணுமே புரியலடா. ஏதோ ஒரு மாதிரி எனக்கே புரியல, என்ன ஆச்சுன்னே புரியலடா. அதனாலதான் நான் சொல்றேன். சரி சரிடா, சரி ஓகே. இப்ப நான் சொல்றதை நம்பணுன்னா அவனால ஒரு நாள் என் கூட வந்து பாக்கணும்டா. அந்த ரூம் தானே, நான் போய் பாக்குறேன்டா. சரி சரி ஓகே, நீ பாரு. இந்த காலத்துலயும் போய் இதெல்லாம் சொன்னா கேள்றா, போகாதடா. டேய் நீ உனக்கு ஒண்ணும் தெரியாதடா, சொன்னா கேளு. டேய் ஃபர்ஸ்ட் ஒரு டேய் சொன்னா கேளு, போகாத. உள்ள வேற வேற ப்ராப்ளம் எல்லாம் வரும். சொன்னா கேள்றா. இரு பார்க்கலாம். என்ன யாரோ தள்ளி விட்டாங்க. மார்ட்டின், டேய் முகேஷ், கதை தொடங்கடா. டேய் கதை தொடங்கடா. டேய் கேக்குதா இல்லையா? ஏன்டா டென்ஷனா இருக்க? இல்லடா நான் அப்பவே வேணான்னு சொன்னேன். என்ன போய் சிக்கிட்டானே என்னடா பண்றது? நானா கூட இதை தப்பிச்சு அவனுக்கே ஒரே ஒரு அப்பாவிடா. ஒரே வீடு, நாமளும் இங்கதான் இருக்கோம். என்ன இருந்தா பாத்துட்டு போய். இல்லடா அது பேட் எக்ஸ்பீரியன்ஸ்டா, அது சொல்லக்கூடாது. ரெடி ஏன்டா எனக்கே அந்த நடந்தது வந்து ஒரு மாதிரியாவே இருக்குடா. அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதா? நானும் இங்கதான் இருக்கேன். நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? என்னடா இருக்குது? என்னடா யாரோ வர மாதிரி இருக்குடா. யாருப்பா? யாரு இது? யாரு? ஏய் சொன்ன கேட்டையா? என்னடா அப்பவே நான் சொன்ன கேட்டையா? இந்த டோர் வழியா வர்ற? இதுக்குதான் சொல்றது, நான் சொன்னா கேட்கணும். நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணண்டான்னு சொன்ன கேட்டையா? ஏன்டா இப்படி? உட்கார் டென்ஷன் ஆகாதீங்கடா, வாங்கடா. நான் உட்கார். இதுக்குதான் அப்பவே சொன்னேன் வேணாண்டா, இது ஏதோ ப்ராப்ளம் இருக்குடா. ஏன்டா பதட்டமா இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னடா ஆச்சு சொல்லுங்கடா. என்னடா நீ இப்படியா இருக்க? அப்பவே அவனை சொன்னேன் வேணான்னு. போய் ட்ராப் ஆவடா, நீ ட்ராப் ஆவடான்னு. என்ன நடக்குது? இல்லடா என்னதான் ஆச்சு? உள்ள போனான்டா, கதவு லாக் ஆயிடுச்சு. லாக் ஆயிடுச்சுடா. அதத்தாண்டா நானும் சொன்னேன், நீ போக வேணாம் நான் படிச்சு சொன்னேன். இல்லடா சொல்றேன், லைட் ஆஃப் ஆயிடுச்சுடா. சரி லைட் ஆஃப் பண்ணோம்னா நாங்க சரி அங்க மெழுவத்தி இருக்குன்னு சொல்லி பத்தனோம்ல யாரோ இருந்த மாதிரி இருந்தது. என்னை பிடிச்சி யாரோ கீழே தள்ளி விட்ட மாதிரி இருந்தது பின்னாடி. அப்புறம் சரி நான் சொல்லி பார்த்தா அப்புறம் உள்ள வந்து ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் மறுபடியும் வந்து பிளாக் ஆச்சுடா. இதெல்லாம் நம்புடா. இதை அவன் சொன்னான். ஆமா சொன்ன, நீ அதையே ரிப்பீட் பண்ற. எனக்கு அந்த இடத்துல ஆக்சுவலா ரெண்டு பேரும் இவ்வளவு பதட்டப்படுற அளவுக்கு அங்க எதுவும் இருக்குல்லடா. இல்லடா நீ பாத்தில, நான் இந்த கதவுலயே தானே போனேன். அதான் நானும் கேட்கறேன் இந்த பக்கம். அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் இருந்து நீ வர எப்படி? அதுதான்டா நான் போய் கதவை ஓபன் பண்ணி பார்த்தேன்டா. கத்தனை உங்களுக்கு கேட்டுச்சாடா? உங்களுக்கு கேட்டுச்சா? நான் உள்ள எனக்கு எதுவும் கேட்கலையே. நான் கத்தனடா. உங்களுக்கு ஃபீலே ஆகுதுடா, எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகும். இப்ப நீ உள்ள போனீங்கன்னா உனக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் ஆகும். அதே மாதிரிதான் நான் போனேன்னா எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகும்.
அந்த ரூம்குள்ள போனாமல அவங்களுக்கு தான் ஃபீல் ஆகும். அதை தாண்டா சொல்றேன், தனியா போனா வேற மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொன்னேன்டா. ஆனா வந்து என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் கதவை திறக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன், முடியல. அப்படியே அந்த சைடு போனேன். ஆனா இந்த சைடு எப்படி வந்து முக்கியமா எனக்கும் தெரியலடா முயற்சி. அதுதான்டா எனக்கு நடந்தது உண்மையாலுமே. மாட்டேன், இங்க எங்கேயோ எதுவும் பிரச்சனை இருக்குது அந்த வீட்டுல. டேய் இந்த காலத்துல அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா. உன் கண்ணு முன்னாடியே நான் இந்த வீட்டுல இருந்து கதவுல இருந்து ஒருத்தன் நீ வந்து சாமி நம்பிக்கை அதெல்லாம் விட்டுறதா, நான் போயிட்டு வர்றேன் டக்குன்னு அதை வந்து ஃபீல் பண்ணி நாங்க சொல்றோம், நானும் சொல்றேன் அவனும் சொல்றேன், அதை கூட நீ நம்ப மாட்டேன். மாட்டேன், இந்த வீட்டுல ஏதோ மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன்டா. டேய் சாரி டாடி, உண்மையாலுமே எனக்கே ஒரு ஃபீலா தாண்டா இருக்கு. உங்களே தெரியாம இந்த ட்ராப்ல சிக்க வச்சிட்டோன்னு நான் தாண்டா ஃபீல் பண்ணேன். பேசாம உங்களை கூப்பிடாமே இருந்திருக்கலாம் டாடி. சரிடா வாடா எல்லாம் தப்பு இல்லடா. டேய் இல்லடா தப்பிக்கிறது அதுக்கு தான் இருந்தா வாடா போலாம், எல்லாரும் போலாம்டா. இருக்குடா என்னடா சொல்றான், ஏன்டா என்னடா டேய் என்னடா மறுபடியும் திறக்க மாட்டேங்குதுடா. என்னடா சொல்ற, திறக்க மாட்டேங்குதுடா. என்னடா இதெல்லாம் தள்ளுனா? டேய் ஆமாடா ஓபன் ஆகலடா. டேய் அங்க வர என்ன இது ஓபன் ஆகுது? தானா ஓபன் ஆகுதுடா. டேய் மர்மமாவே இருக்குது. டேய் சம்திங் ராங். இப்போ நம்ம வெளியே போகணும். நம்ம எங்கேயுமே போக முடியாதுடா, கதவு ஓபன் ஆகலடா கதவு. புரிஞ்சுது, ஆனா ஒரே ஆப்ஷன் இந்த வழிதான். இந்த கதவு வழியா போயிடலாம். அவனுக்கு தெரியாதுடா என்ன நடந்தது உள்ள. உனக்கு எனக்கு நான் உள்ள போயிருக்கேன், உனக்கு நீ உள்ள போயிருக்க. இதெல்லாம் தெரியாம சொல்றேன்டா. டேய் அந்த ரூம்ல போயிட்டு மறுபடியும் அதே வழியில தான் வருவோம். எப்படி வந்தாலும் இந்த ரூம்ல தான வந்து சிக்கிடுவோம் நம்ம. இப்போ டோர் லாக், இது மட்டும் தான் ஓபன் இருக்கு, நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. டேய் ஓகேடா எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இந்த வழியா நீ என்டர் ஆகி உள்ள ஒரு டைம் போய் வெளியே வந்தாலே அந்த ரூம் வழியா மறுபடியும் இதே வழியா தானே வெளியே வருவ. இதே மாதிரி தான் நடக்கும், வேற வழி இல்ல. கேட்டேன்டா, போக முடியாதா, வேற ஆப்ஷன் இல்ல. வாங்க போய் பாப்போம். டேய் ஏதாவது பண்ணுதுடா. டேய் பாபு போலாமா வா. டேய் இங்கெல்லாம் எதுவுமே இல்லடா. இதுக்காடா இப்படி பயந்தீங்க? போயிடலாம்டா, திரும்ப அங்கேயே போயிடலாம்டா, திரும்ப நம்ம அங்கேயே போயிடலாம்டா. டேய் சரவணா சரவணா என்னடா நடக்குது இங்க? என்னடா இங்க ஒரே மர்மமா இருக்குடா. மாட்டி நான் சொன்னேன் வர வேணாம் வர வேணாம், நீங்க படி ரோமியோ மாதிரி கூட்டிட்டு வந்துட்டான்டா இங்க. டேய் இதுக்கு ஒருத்தர் சொன்னா நடக்கிறது இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலடா. இதே தாண்டா அப்பளவே லைட் ஆஃப் ஆச்சு. புட்லடா டேய் இப்ப ஏதாவது பண்ணியாடா டேய். இதே தப்பிச்சா டேய் பத்த வைங்கடா. இதுக்குதான் நான் பேச சொன்னேன்டா, இந்த ரூமுக்குள்ள வர வேண்டாம், நம்ம பேச போயிடலான்னு சொன்னான்டா. இருடா கரண்ட் தானே போச்சு. புரியுதா? நான் வேணாம்னு சொல்றேன். ரூமுக்குள்ள வந்தாலே ஒரு டார்க் மோட் வந்து செட் ஆயிடும். டேய் சரவணா உனக்கு தெரியுதாடாங்க? என்னமோ தெரியுதா சரவணா உண்மையில. டேய் மார்ட்டின் கவனிச்சேடாங்க. டேய் மார்ட்டின், டேய் ஆமாடா யாரோ ஏதோ ஒரு இது மாதிரி வச்சு நிக்கிறாங்கடா. யாரும் இருக்கிறாங்கடா. டேய் என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மார்ட்டின் புரிஞ்சுதா? இதுக்கு தான் சொன்னோம், நாங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனாலதான்டா சொன்னோம். டேய் இப்ப நம்பறேன்டா, அங்க யாரோ இருக்காங்கடா. டேய் அதத்தான்டா நான் சொன்னேன், நீ போக வேணாம்டா போக வேணாம் அவசரப்பட வேணாம்னு சொன்னேன், கேட்டையாடா? டேய் சரவணா மார்ட்டின் மறுபடியும் லைட் ஆஃப் ஆயிடுச்சுடா. போடா டேய் 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 நான் இங்க இருந்து வரேன்டா. நீ எங்க இருந்து வர? நான் இந்த ரூம்ல இருந்து வரேன்டா. நீயே வெவ்வேறு ரூம்ல இருந்து வரேன்டா. என்னடா இது அர்த்தம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா.